எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான மட்டன் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பால்டி கோஷ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம அதை செய்யலாம். ஸோ இந்த சூப்பரான பால்டி கோஷ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 500 கிராம் எலும்பில்லாத மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்க. அகல சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை போட்டு இதோட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டு கிண்டுங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. கட் பண்ணி வச்ச மட்டன் பீசஸை இப்போ போடுறேன். பாருங்க, நான் எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் மட்டன் பீசஸ் இருந்தால் சரியாக இருக்கும். ரெண்டு நிமிஷம் மட்டனை கிண்டினதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கடாயை மூடி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு இதில் 2 நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது போட்டு கிண்டுங்க. இதை இன்னொரு 30 நிமிஷத்துக்கு கடாயை மூடி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பாருங்க, மட்டன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கடைசியா இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, நறுக்குன கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூடா பரிமாறுங்க. அருமையான பால்டி கோஷ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபியில் நம்ம மட்டனை நல்லா ஸ்லோ குக் பண்ணதுனால ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு மட்டன் லவர்ஸ் டிலைட்னு சொல்லலாம். இது நீங்கள் ரோட்டி நான்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.